ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஐஓபி கனெக்ட்ன்னு சொல்லி ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஐஓபி கனெக்ட் மொபைல் பேங்கிங் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம் செலக்ட் பண்ண சொல்லும். எது ஐஓபியோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு நம்பர் ஆர் கஸ்டமர் ஐடி என்டர் பண்ண சொல்லும். உங்கள் மேலே உங்கள் மொபைல் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்க மொபைல் நம்பரை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒரு ஓடிபி வருங்க உங்களுக்கு. அந்த ஓடிபி வந்து ஆட்டோ பேச் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்கேஸ் ஓடிபி வரல அப்படின்னா அந்த ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க. அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிபி வரும். 5 ஸ்டெப் ப்ராசஸ் அதுவே கைட் பண்ணும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ஆர் கஸ்டமர் ஐடி கேட்கும். மேலே உங்கள் மொபைல் நம்பர் டிஸ்பிளே பண்ணும். அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் நம்பரோ இல்லை கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணி கஸ்டமர் ஐடியோ உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் ரெண்டுமே. அதை இது பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே காமிக்கும். அதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து அந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் ரவுண்டாக சின்னதாக ஒரு பட்டன் அக்கௌண்ட் நம்பர் சைடில் இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைமரி அக்கௌண்ட் எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் மாறும் அந்த ரவுண்டாக இருக்கிறது. அது மாதிரி ப்ரைமரி இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணி க்ரீனாக மாற்றிட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆப்புக்கு ஒரு எம்பின் செட் பண்ண சொல்லுங்கள். சாரி, ஆப்போட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணணும். அது வந்து கீழே இருக்கிற அந்த ப்ரொசீஜர் பார்த்துங்க. கன்டினியூஸ் நம்பர்ஸ் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. செட் பண்ணிவிட்டு அதே நம்பரை கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்ணுறீங்களா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, ஆதார் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் டிஸ்பிளே பண்ணும். நம்ம வந்து ஆதார் நம்பர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி ஃபெச் பண்ணி அத்தன்டிகேட் அண்ட் ப்ரொசீடுன்னு இருக்குங்க. அதை வந்து ஆதார் ஓடிபி ஃபெச் ஆனோடனே அத்தன்டிகேட் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். அதுவே எல்லாம் ஆட்டோ ஃபெச் ஆகிக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் எம்பின் கிரியேட் பண்ணணும். எம்பின்ங்கிறது ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் வியூ பண்ணுறது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். எம்பின் செட் பண்ணிவிட்டு கீழே அதே எம்பினை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ யூபிஐ வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஐ வில் டூ திஸ் லேட்டர் கொடுத்துடலாம் நீங்கள். இப்போ நான் பண்ணும்போது அது சர்வீஸ் அன்அவைலபிள் இருந்துச்சு. அது ஓகே கொடுத்துட்டு இப்போ பர்மிஷன்ஸ் வந்து வைல் யூஸிங் தி ஆப் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்களா, அதை போட்டு உள்ளே லாகின் பண்ணிவிட்டு உள்ளே பர்மிஷன்ஸ் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உள்ளே லாகின் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட்ஸு, கார்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் பார்த்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லோன் என்ன இருக்குது, டெபாசிட்ஸ் என்ன இருக்குது, ஆப்ரேட்டிவ் எஸ்பி அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதை பார்த்துக்கலாம். கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். கீழே டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஐ பட்டன் மாதிரி ஃபஸ்ட்டு இதில் இருந்துருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம ஆப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். டெமோ வீடியோன்னு கீழே ஆப்ஷன் இருக்குது. அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்ட்டு. லாக் அவுட் பண்ணுறதுக்கு அந்த லாக் அவுட் பட்டன் கொடுத்து ஓகேன்னு கொடுத்துருங்க.